வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ திருமணம் ஆகலை, கோயிலுக்கு போகணும், பரிகாரம் பண்ணணும், எது பண்ணியும் திருமணம் ஆகலை அப்படின்ட்டு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கோசம் தான் இது ஜாதகம். திருமணம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு தசாபுத்தி வராமல் திருமணம்லாம் நடக்காது. நம்ம என்னதான் கோயிலுக்கோ குளத்துக்கோ எங்கே போனாலும் திருமணம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு தசாபுத்தின்றது வாழ்க்கையில் எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சது. அந்த டைமில் தான் நம்ம முயற்சி செஞ்சோம்னா திருமணம் நடக்கும். அதுக்கு முன்பு நம்ம என்னதான் பண்ணாலும் திருமணம் நடக்காது. இப்போ ஒரு ஆய்வு ஜாதகத்தை பார்க்கலாம். இப்போ ஒரு பெண் ஜாதகம், 28 வயசு 4 மாதம் 9 நாள், 24/10/97 வெள்ளிக்கிழமை பிறந்துக்கிறாங்க. 7 மணி 3 நிமிஷத்துக்கு வேலூரில். பூசம் 4ஆம் பாதம், ராசி கடகராசி, லக்னம் துலா லக்னம். இது ராசி நவாம்சம். லக்னம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1ல் லக்னத்தில் சூரியன் புதன் இருக்குது, 2ல் சுக்கிரன் செவ்வாய் இருக்குது, 4ல் குரு இருக்குது, 5ல் கேது, 6ல் சனி, 7, 8, 9 சுத்தமாகுது, 10ல் சந்திரன், 11ல் ராகு, 12 ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ராசி காட்டுது. இந்த ராசியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள்லாம் மாதக்கணக்கில் எல்லாத்துக்கும் இந்த மாதம் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும். லக்னமும் சந்திரன் மட்டும்தான் மாறும், இது எதுவும் மாறாது. இதை நம்ம டிகிரி வைஸாக அப்படியே போடுறோம். டிகிரி வைஸாக போடும்போது பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவத்துக்கு கீழே தான் இருக்குது. சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்துக்கு போயிடுது. 7குடையவன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கிறாரு. களத்திரக்காரகன் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம பார்க்குறோம். திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், டிலே அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது கேது தசை. கேது தசையில் லாஸ்ட்டாக குரு புத்தி 2018 குரு புத்தி, அதுவும் சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சனி புத்தி, திருமணத்துக்கு அதுவும் ஃபேவர் பண்ணல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நடந்தது புதன் புத்தி. அது புதன் புத்தி மட்டும்தான் கொஞ்சம் ஃபேவர் பண்ணிச்சு. அது அந்த டைமில் நம்ம பண்ணல அப்படின்னா அது ரொம்ப ஃபேவர் பண்ணல, ஓரளவுக்கு நார்மலாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிர தசை வந்திருக்கும். 2021 டிசம்பர் 18/12/2021 18/12/2041 வரைக்கும் சுக்கிர தசை. அதில் பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர்லேருந்து 2025 ஏப்ரல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சுக்கிர புத்தி ஓடுது. அப்படின்னா இந்த சுக்கிரன் திருமணத்துக்கு ஃபேவராகுதானா, சுக்கிரன் திருமணத்துக்கு சாதகமாக இல்லை. 4, 6, 8, 12 அப்படின்ட்டு 6, 8, 12 அப்படின்னு வந்துட்டாவே திருமணத்துக்கு அந்த தசையோ புத்தியோ ஃபேவர் பண்ணாது. ஃபஸ்ட்டு நமக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கைன்றது டக்குன்னு முடிஞ்சிடும். இவங்களுக்கு 7ஆம் பாவம்ன்றது கொஞ்சம் வீக்காக இருக்குது, லக்ன பாவம்ன்றது கொஞ்சம் வீக்காக இருக்குது, களத்திரக்காரகன் செவ்வாயும் கொஞ்சம் வீக்காக இருக்குது, தசையும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அப்படின்னும் போது இவங்களுக்கு திருமணம் லேட் ஆகுது. இவங்களுக்கு எப்போ தான் திருமணம் நடக்கும்னா, இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 18/4/2025 18/4/2026 இந்த சூரிய புத்தி தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி இவங்க சுக்கிர புத்தியில் 3 வருஷமாக கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட்டேங்கிறாங்க, கிடைக்கவே இல்லை. அது கிடைச்சிருந்தாலும் அது பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால் திருமணம் எப்போ பண்ணணும், சூரிய புத்தியில் தான் ஃபேவராகுது கல்யாணத்துக்கு. அப்படின்னா சூரிய புத்தி நல்லா இருக்குது, அடுத்தது சந்திர புத்தி நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் செவ்வாய் புத்தி, அதுக்கப்புறம் ராகு புத்தி. இது மாதிரி ஒரு 3-4 புத்தி இருந்தால் தான் திருமண வாழ்க்கைக்கு பண்ணும்போது பிரச்சனைகள் எது வந்தாலும் சமாளிச்சுட்டு போகும். ஒன்று. அடுத்தது இந்த பொண்ணுக்கு 7ஆம் பாவம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, செவ்வாயும் வீக்காக இருக்குது, தசையும் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஜாதகத்தை, பையனோட ஜாதகத்தை நம்ம மேட்ச் பண்ணால் தான் இது திருமண வாழ்க்கையும் நல்லா திருப்தியாக இருக்கும். ஏன்னா லக்னமே செவ்வாயாக இருந்து 4, 8ன்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு பிடிவாதம், யார்ட்டையும் அனுசரித்து போகாத குணங்கள், இது மாதிரி இதெல்லாம் குணம்லாம் அவங்களுக்கு இருக்குதுன்னா, லக்கணமும் இப்போ நடக்கிற தசையும் அதே மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்குன்னா, வரப்போகிற பையனுக்கு சுக்கிரனும் 7ஆம் பாவமும் நடக்கிற தசாபுத்தியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இவங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் சுமூகமாக போகும். இது மாதிரி தான் திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த லக்ன புள்ளியை வச்சு, இந்த 7ஆம் பாவம் புள்ளியை வச்சு, இது மாதிரி தனி மனிதர் ஜாதகத்தை கணிச்சு எந்த டைம்ன்றது துல்லியமாக நம்மளால் பார்த்து சொல்ல முடியும். இந்த பொண்ணுக்கு நம்ம சொன்னோம் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் மேரேஜ் நடக்கும்ட்டு. இந்த பொண்ணுக்கு ஜூன் மாதத்தில் மேரேஜ் நடந்துருச்சு. ஏன்னா அந்த சூரிய புத்தியில் செவ்வாய் அந்தரம், அந்த அந்தரம் மேட்ச் ஆனதுனால செவ்வாய் அந்தரத்தில் நல்லா இருந்துச்சு, அதனால மேரேஜ் ஆயிடுச்சு.
பையனோட ஜாதகமும் கரெக்டான ஒரு மேட்சிங் கொடுத்து பண்ண வச்சோம். இது மாதிரி தான் வந்து திருமணத்துக்கு முதல்ல தசாபுத்திகள் பார்க்காம முதல்ல ஒரு சம்பவம் நடக்காது. நம்ம தசாபுத்திகள் ஃபேவராக இல்லாத டைமில் நம்ம வந்து திருமணத்துக்கு நம்ம என்ன தான் வந்து முயற்சி பண்ணாலும் அந்த திருமணம்ன்றது நமக்கு ஃபேவர் பண்ணவே பண்ணாது. இதில் பார்த்தா தெரியும், சுக்கிரன் 28% அகவாழ் புறவாழ்க்கைக்கும் அகவாழ்க்கைக்கு 16% தான் இருக்குதுன்னா, இதில் எந்தெந்த கிரகங்கள் திருமணத்துக்கு ஃபேவராக இருக்குன்னா, சூரியன்ற கிரகம் நல்லா ஃபேவராக இருக்கும், செவ்வாய் நல்லாயிருக்கும், புதன் நல்லாயிருக்கும், ராகு நல்லாயிருக்கும், கேது நல்லாயிருக்கும். இந்த 5 புத்தி வரும்போது தான் திருமணத்துக்கு சாதகம் பண்ணும். குருவோ சுக்கிரனோ சனியோ இந்த 3 கிரகமும் திருமணத்துக்கு சாதகம் பண்ணவே பண்ணாது அந்த புத்திகள் நடக்கும்போது. அதனால் வந்து தசாபுத்திகள் பார்த்துட்டு தான் திருமணத்துக்கு முடிவெடுக்கணும். அந்த தசாபுத்திகள் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த டைமில் நம்ம மேட்ச் பண்ணோம்னா கரெக்டான மேட்சிங்கும் கிடைக்கும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.